ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எபிசோடில் நம்ம கல்யாண சமையல் சாதத்தை நம்ம விஜய் இலையில பார்த்ததுமே ரொம்ப சந்தோஷம் அடைகிறாங்க. இவ்வளோ ஐட்டங்களை இலையில வைக்கும் போதே எனக்கு வயிறு நிறைஞ்சிடுச்சுன்னு அவ்வளோ ஒரு அழகாக சாப்பிட்றாரு. ஏன்னா அத்தையோட கையால் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆகுது. அவங்க பாசத்தோடு சமைக்கிற இந்த சாப்பாடை சாப்பிடும்போது காவேரியும் சொல்கிறேன், 4 அக்கா தங்கச்சினே எங்கள் அம்மா சூப்பராக சமைப்பாங்க. எங்கள் அம்மாவோட பக்குவம் எங்கள் கங்காவுக்கு மட்டும்தான் வரும், கொடைக்கானலில் இருக்கிறாங்கன்னு எல்லாத்தையும் விஜய் என்ன சொல்லும் போது ஆச்சரியமாக பார்க்குறாரு. எல்லாம் தெரிஞ்ச நம்ம விஜய் இந்த இடத்துல சைலண்ட்டாக இருக்கிறது பெரிய விஷயந்தான். குட்டி பாப்பாவுக்கு சாரதம்மா பேர் கேட்குறாங்க, காவேரின்னு சொல்கிறான். அந்த இடத்துல அந்த அம்மா ஆனந்த கண்ணீர் வடிக்கிறாங்க. பாப்பாவுக்கும் ஊட்டி விடுறாங்க முள்ளை எடுத்து. காவேரி யோசிக்கிறேன், என்ன சொந்த பேத்தியை கவனிக்கிறபடியே கவனிக்கிறாங்களே, அம்மாவுக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு காவேரிக்கிட்ட விஜய் கேட்குறாரு, நீங்கள் கோயிலுக்கு போகிறீங்களே, நான் காரில் கூட்டின்னு விடட்டமான்னு. வேணான்னு சொன்னதும் சாரதம்மா வற்புறுத்தி நகையெல்லாம் போட்டு புடவையோ கட்டிக்கின்னு தாண்டி கோயிலுக்கு போகணுன்னு புடவையை கட்டி எடுத்து தராங்க. கட்டிக்கின்னு போகிறா. அந்த இடத்துல வந்து விஜயும் அவ்வளோ ஒன்றா நிற்கும் போது உண்மையிலேயே எல்லா நினைவும் காவேரிக்கு இருந்து 3 பேரும் ஒன்றா போயிருந்தால் ரொம்ப சந்தோஷப்பட்டுருப்போம். இந்த இடத்துல இந்த நினைவு வந்திருக்காதான்னு தோணுச்சு. அந்த அளவுக்கு கூட்டிட்டு காரில் போகும்போது நம்ம குட்டி காவேரிக்கிட்ட ஒரு மிஸ்ஸாக இல்லாமல் அவ்வளோ அழகாக கொஞ்சிக்கின்னு அவ கூட பேசிக்கின்னு, பெரிய ஹோட்டல்லாம் நீ சாப்பிட்டுக்கிறியான்ட்டு எல்லாத்தையும் கொஞ்சம் போது நம்ம விஜயை பார்த்து ரசிக்கிறாரு பாருங்க. அந்த இடத்துல ஒரு பாட்டும் வருது. பார்த்தேன் ரசித்தேன் செமையாக கொண்டாந்துட்டாங்க இந்த இடத்துல. விஜயும் யோசிக்கிறாரு, நீ உயிரோடு இல்லை, இறந்துட்டேன்னு சொல்லிட்டு நினச்சிக்கின்னு இருந்தேன். இப்போ என்னோட கூட எல்லா காலங்கள்லேயும் இருப்ப காவேரி. நீ நினைவு இல்லைனாலும் என் குழந்த பக்கத்துலேயே என் கூட பக்கத்துலேயே இருக்குது. எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் உன்னை சரி பண்ணிவிடுவேன்னு யோசிச்சு பார்க்குறாரு பாருங்க. அந்த பார்வையை வந்து நம்ம காவேரியும் பார்க்கலாம். என்னை ஒரு கண்ணாடியில் பார்க்குறாருன்னு யோசிக்கிறாளா என்னென்னா, அடுத்தது அம்மா கிட்ட போய் சொல்லுவாளான்னு சொல்லிட்டு நம்ம எபிசோடில் பார்க்கலாம். இங்கே சாரதாம்மா கிட்டேயே மெடிக்கல் ரிப்போர்ட்லாம் வாங்கிக்கின்னு வராரு. நான் பெரிய டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு சொல்கிறேன், அத்தை நம்ம காவேரி சீக்கிரம் சரி பண்ணிடலான்னு. சீக்கிரம் சரி பண்ணி நம்ம விஜய் ஒரு அப்பாவாக இருந்து குழந்தைய எப்படிலாம் வளர்க்கணும்னு சொல்லிட்டு அழகான ஒரு இதுவை காட்டிட்டார் மூமெண்ட்டை. நம்ம காவேரி எப்படி காட்டுவா அம்மா பாசத்தைன்னு சொல்லிட்டு பார்க்க ஆசையாக இருக்குது. அடுத்தது எபிசோடில் என்ன நடக்குது.